உங்க வீட்டுக்கு மட்டும் ரைடு வரலையோ? நான் ஒரு ஜோசியராக சொல்றேன், 2024 கண்டிப்பா வரார். நீங்க அந்நியன் மாதிரி மாறி மாறி பேசுறீங்க. திடீர்னு ரெமோவா மாறீங்க, திடீர்னு அந்நியனா மாறீங்க, திடீர்னு அம்பியா மாறீங்க. அது மாதிரி திடீர்னு தொண்டரா பேசுறீங்க, திடீர்னு ஜோசியரா பேசுறீங்க. எதை நான் ஏத்துக்கிறது? எம்ஜிஆர் கூட விஜய் கம்பேர் பண்ணாதீங்க. எம்ஜிஆர் இங்க இருக்கிறாரு, விஜய் இங்க இருக்கிறாரு. நாங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். என் குடும்பம், நீ உள்ள வராத, விமர்சனம் வைக்காத, சர்ச்சைகளை வைக்காதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கின்ற? உங்க வீட்டுக்குள்ள அடிச்சுக்கங்க, எவன் வந்து கேட்க போறா? சிஎம் சாரி கேட்டா தப்பு, விஜய் சாரி கேட்டா கரெக்ட். முதல்ல மனநிலைமையை மாத்திக்கங்க. இப்ப சொன்னீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2026ல கரூர்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கணிச்சீங்களா? இல்ல நியூஸ் கொடுத்தேன். அது ஏன் கொடுத்தீங்க? சேனல்ல எந்த சேனல் ஞாபகம், நிறைய சேனல் கொடுங்க. இல்ல நீங்க விஜய்க்கு கொடுக்கல. நான் விஜய்க்கு போகும், விஜய்க்கு சேர்த்தே என்னால தெரியாது இல்லையா? இல்ல நீங்க தான் புசியானது நண்பர் வந்து கிடையாதுங்க. இல்ல புசியானது நண்பர். நான் சொல்றது அவர் நேத்து தான் பார்த்தான்னு சொன்னேன். உங்க சேனலுக்கு மேடம் பேசுனாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அதுக்கு முன்னாடி தெரியாது, சத்தியமா தெரியாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தகவலே எனக்கு கிடையாது. நான் பாட்டு பேசுறது போறது, இன்னைக்கே ஒரு நாள் போனா போட்டோம். நான் வந்து அவர்கிட்ட போகணும், பார்க்கணும், பேசணும், போட்டோ எடுத்துக்கணும், அந்த இதெல்லாம் இல்லை. நான் எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவருக்கு உண்டான வேலையை அவர் பார்க்குறாரு, நம்மளுக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம கான்செப்ட் அதுதான். அதுக்கு தான் வந்தது. அவருக்கு பதவி வாங்கணும், பேர் வாங்கணும், எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு. நான் எல்லாத்தையும் பார்த்தேன் ஐயா, எல்லா தலைவரையும் பார்த்துட்டேன், எல்லா தலைவரையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு, எல்லாரோடையும் சுற்றி இருக்கு. ஆனால் இந்த மாதிரி வெறித்தனமாக போனது கிடையாது. இப்போ இவர் விஷயத்தில் நம்ம போகிறோம். அவருடைய சப்போர்ட் பின்னாலும் வந்தா வரட்டும், வராட்டா நான் பற்றி. ரெண்டாவது நான் யூடியூப்ல வருதுனால யாரை பற்றியும் தவறாக பேசுறது கிடையாது. அதாவது மனசு தப்பு செஞ்சா தப்புன்னு பேசியிருப்போம், இல்லைன்னா பேசுறது கிடையாது. அதனால மக்கள் வந்து நமக்கு பார்க்குற இடத்துல வந்து ஒரு நல்ல மரியாதை, ஐயா சாப்பிட்றீங்களா, ஐயா உட்காருங்க, ஐயா எங்கேயா போகணும் இறக்கி விடுறேன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து எனக்கு விஜயால கிடைச்சிது. நான் இன்னைக்கு இல்லை, நான் இன்னைக்கு ஒரு சாப்பாட்டு கூட ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டேன். அன்றைக்கி என்றைக்கு யூடியூப் சேனலில் ஒரு நண்பர் வந்து நீங்கள் பேச்சு திறமை இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் பேச ஆரம்பிங்கன்னாங்க. அப்புறம் பேச ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தா விஜய் அலேட் பண்ணுவோம், நம்ம இதான் தகுந்த சந்தர்ப்பம், நமக்கு அடுத்தால இடம் கேப்பாக இருக்குது. ஜெயலலிதாக்கு அப்புறம் இந்த இடம் கேப்பாக தான் வருது. இதுக்கப்புறம் அவங்க எடப்பாடி அவங்களே சண்டை போட்டுக்கிறாங்க, ஒத்து வரல. அப்போது டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஒரு கட்சி நம்ம ரெடி பண்ணிடணும் அப்படின்னு தான் பண்ணது. அது அவர் வெளியே கொண்டு வந்து நான் சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் விஜயுடைய கட்சி தலைமை அலுவலகத்து வரைக்கும் போகுது, விஜய் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு என்னென்ன நடக்கும்னு நீங்க கணிச்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன தோணுது? எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு அறிவுபூர்வமான ஆட்கள், அவருக்கு வெளியில என்ன நடக்குன்னு தெரியணும்ல. அதாவது கட்சி பணியை பார்த்துட்டு அவங்க போட்டோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 8 கலெக்டர்கள் அவருக்கு கீழே, யாரு தலைவர் கீழே, விஜய் கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த 8 பேர்ட்ட தான் எல்லாமே டிஸ்கஷன். ஏன்னா மக்களுக்கு என்ன, அவர் வந்து கட்சி வந்து பேர் வாங்குறதுக்கு கட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டோம், கட்சி டெவலப் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் சேர்க்கறது அதுக்கெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்னைக்குமே படிச்சவங்க ஒன்று இதுக்குன்னு படிச்சிருப்பாங்க இல்லையா, மக்களுக்கு செய்யறது சேவை செய்யுதுன்னு உங்களுக்கு ஐஏஎஸ், அதே மாதிரி ஐஏஎஸ் கால்கள் வாலிடா இவருக்கு வர வாய்ப்பு இருக்கு, இல்லை வந்துருச்சு. அது ஓப்பனா சொல்றேன், அது வெளியே தெரியல, நான் சொல்றேன். ஒரு 8 பேர் சுமார் வந்திருக்கு. அவங்க வந்து மக்கள் கான்செப்ட் தான் அவங்களுக்கு வெறி, அந்த மாதிரி ஆளுக்கு தான். 8 பேரும் விஜய்க்கு செய்ய வரல, மக்களுக்கு ஆலோசனை தன்னார்வமா வராங்க, விஜய்க்கு ஆலோசனை கொடுக்கறது. ஆமா, மக்களுக்கு செய்யறதுக்கு ஆலோசனை, விஜய் ஆலோசனை கொடுக்கறாங்க, மக்கள் மாதிரி செய்யறாங்க. சரி, இந்த 8 பேர் இதெல்லாம் தேவைப்படுது அப்படியே குயிக்கா போயிருது இல்ல. சரி, இந்த 8 பேரு டெல்லி பாஜக கிட்ட இருந்து வராங்களோ? இல்ல, நான் சொல்றது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து தானா முன் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், நான் ஒரு நிமிஷம் கேட்கணும். எல்லாருமே தானா முன் வந்திருந்தா நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். தானா முன் வந்து வருதுந்தா தானா முன் வர கரூர் சம்பவத்துக்கு முன்னாடில இருந்து வந்திருக்கலாமே, ஏன் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வராங்க? இப்படி
தானா முன் வரணும், விஜய்க்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம். ஒரு சர்க்கிள் ஒண்ணு நடந்தது, அதை நான் லிங்க் பண்ணி பேசுறேன். அவங்க 8 பேரும் அப்ப வரல. இல்ல நான் சொல்ல வரேன் சார், இது அப்ப வந்திருக்கலாமே, ஏன் இப்ப வராங்கன்னு கேக்குறேன். இந்த 8 பேரு ஐஏஎஸ் ஆபீசரு அப்ப வந்திருக்கலாமே, இப்ப வராங்கன்னு நான் கேக்குறேன். அவங்களுடைய படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு தானே வருது. ஏன் நிறைய பேரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ரிட்டையர்மெண்ட் வாலண்டியரா வராங்க. வாலண்டியரா வந்தா ஐஏஎஸ் படிச்சு முடிச்சுட்டு வருவாங்களா, இல்ல கலெக்டரா போவாங்க? அவங்களுக்கு சம்பாதிக்க வேண்டாங்க. நான் சொல்றேன், படிச்சு முடிச்சுட்டு எப்படி சார் கலெக்டர் வேலைக்கு போகாம விஜய்க்கு ஆலோசனை கொடுத்துட்டு வருவாங்க? ஏங்க படிச்சது நல்லா புரிஞ்சுக்கணும். ஐஏஎஸ் படிச்சாச்சு, ஐஏஎஸ் படிச்சு ஃப்ரெஷ்ஷா வராங்களா? மக்கள்கிட்ட போடணும் அவசியம் இல்ல, ஃப்ரெஷ்ஷா வராங்களா? படிப்புலயே வந்துருது. நான் கேக்குறது என்னன்னா, ஐஏஎஸ் முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வராங்களான்னு கேக்குறேன். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன், அப்போ வருவேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறவன் கலெக்டரா போகணும், இந்த செக்ரட்டரியா போகணும் அப்படி நினைப்பாங்களா? இல்ல விஜய்க்கு வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க ஏற்கனவே விஜயோட ரசிகர்கள். விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து வாலண்டியரா வராங்க, சரி தன்னார்வமா படிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷரா வராங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல நான் கேக்குறேன், இப்போ ஒரு நிமிஷம், அந்த படிப்பு எத்தனை வருஷம்? ஒரு நிமிஷம் நான் கேக்குறது வரேன், நீங்களே சொல்லுங்க எத்தனை வருஷம்? 5 வருஷம். 5 வருஷம். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஃபுல் கான்செப்ட். மிச்ச டாக்டர் இருக்காங்க இல்லையா, சில பேர் படிச்சுட்டு சொந்தமா கிளினிக் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிராக்டிஸ் ஒரு 6 மாசம் 8 மாசம் அது மாதிரி அனுபவம் போயிருக்காங்க. அதுதான் நான் கேக்குறேன், அது போயிருக்காங்க. நான் கேக்குறது என்னன்னா, ஒரே பட்சம் இந்த மனநிலைமை நீங்க புரிஞ்சுங்க. படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வராங்கன்றீங்க. மக்கள் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷரா வராங்கன்னா, மக்களோட நின்னாதானே வந்து பண்ண முடியும். மக்களோட பழகாம, மக்கள் திட்டங்களை செயல்படுத்த முடியாம, மக்களோட ஆட்சி செய்யற அந்த ஆட்சிக்கு அவங்க இல்லாம எப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்ய முடியும்? உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க, இவங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு, இவங்க நான் வேண்டான்ட்டு இருக்காங்க. புரியல, நான் பேச கேள விடுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க, அனுபவம் தேவைப்படும் எல்லாத்துக்கும். ஆனா இந்த நீங்க 8 பேருமே வந்து அனுபவப்பட்ட மாதிரி தான் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க ஒரு சர்வீஸ் பண்ண போறீங்கிறீங்க, தாராளமா போன்னு சொல்லி போய் அவங்க வராங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். யார் சொல்றது போன்னு? பாஜக சொல்லுதா? ஏங்க அவங்க 2 வாலிண்டே வராங்க, திருப்பி பாஜக இல்ல சார். அவங்க 8 பேர் யார் அனுப்புறது? நீங்க உங்களுக்கு வந்து அனுபவத்தை வராங்கன்னு சொல்றேன், உடனே பிஜேபி அனுப்பிச்சா? அனுபவம் தேவையில்ல, நீங்க போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த போங்கன்னு சொன்னவர் யாரு? அதிகாரி. அதான் இந்த அதிகாரி யாருன்னு கேக்குறேன். அவங்களுக்கு அதிகாரி இருப்பாங்க இல்லையா, எப்படி சார் அதிகாரி இருப்பாங்க? வேலைக்கு இன்டர்வியூ எடுத்துக்கு போறாங்க. நீங்க சொல்றது குழப்பமா இருக்கு சார். உங்களுக்கு உண்மையா சொன்னா குழப்பம் இல்ல, நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியல, குழப்பமா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் அதிகாரி, அவருக்கு கீழே இருக்கிறவங்கள பிரஷரை, உங்களுக்கு பதவி வேண்டாம், உங்களுக்கு வந்து போஸ்டிங் வேண்டாம், நீங்க விஜய் கிட்ட போயிட்டு வேலை செய்யுங்க, ஆலோசனை கொடுங்க, எப்படி கொடுங்க சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ டாக்டர் போறோம், ஐயா ட்ரைனிங் வருது சொல்றாங்க, அதுக்கு உண்டான இது அவங்க தியரியா காமிக்கும் போது உங்களுக்கு ட்ரைனிங் தேவையில்லை, கிளம்பலாம். இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், ட்ரீட்மெண்ட்னு போறேன், அங்க போறேன், ஒரு நாள் இருக்கேன், பார்த்துட்டு ஐயா பக்கா கிளம்புங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து 1 வாரம் வச்சிருந்தா நல்ல டாக்டரா சொல்லுங்க. ட்ரைனிங்னு ஒன்னு எடுக்கணும்ல, அது முடிச்சிட்டு தானே வராங்க, ட்ரைனிங் முடிச்சிட்டு வருவாங்க. இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் சொல்றேன், முடிச்சு வேலை கொடுக்குறாங்க, அதான் சொல்ல வேலை வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. அதுதான் வேணாங்கறான், எனக்கு வேலை வேணாம். அவருக்கு வேலை வேணாம்னு சொல்லிட்டு இந்த அதிகாரி நியமிக்கிறது என்ன உரிமை இருக்குன்னு நான் கேக்குறேன். யாரு? இப்போ இப்போ நான் ஒரு அதிகாரி கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கிறேன், ஒரு நிமிஷம் எனக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க, எனக்கு போஸ்டிங் வேண்டாம், உனக்கு போஸ்டிங் தேவையில்ல, உனக்கு வந்து விஜய் கிட்ட போயிட்டு நீ வேலை செய்யன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்றது என்ன உரிமை இருக்கு? நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். ஐயா எங்களுக்கு வேலை வேண்டாம், நாங்க வெளியில மக்களுக்கு சேவை செய்ய போறோம் சொல்றது விஜய்க்கு நான் சொல்லல. நீங்க ஒவ்வொரு விஷயத்த நான் கேட்கும் போது மாத்தி மாத்தி நீங்க ஃபுல்லா எனக்கு இந்த எய்ம் ஒன்று விட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் இருக்குங்க. நீங்க தெளிவா பேட்டி எடுத்து பண்ணணும். நீங்க நான் அனுபவசாலி, அது விளக்கத்தை ஃபுல்லும் சொல்றேன். நான் விளக்கத்தை கேட்ட பிறகு உங்ககிட்ட கேக்குறேன். விளக்கத்தை சொல்லல, முதல்ல அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடக்கிறது. நான் என்ன கேக்குறேன், சரி இப்ப தெளிவா சொல்லுங்க. மாநாடு நடத்துறீங்க இல்ல, இப்ப தெளிவா சொல்லுங்க. 8 பேரு எங்கிருந்து வராங்க, எப்படி வராங்க, யாரு மூலியமா வராங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, இல்ல தெளிவா சொல்லுங்க. ரகசியமாவே இருக்கட்டும். சொல்லிட்ட பேர் என்ன ரகசியம்? இல்ல சொல்லிட்ட பேர் இவ்வளவு டீடைலா சொல்றீங்க. இல்ல இவ்வளவு டீடைலா சொல்றீங்க. என்கிட்ட கேக்குறவன் ஜாதகத்தை பாக்குறேன். இப்ப நான் கேள்வி கேட்டு உங்களை மடக்கணும்னே மாத்துறீங்க ரகசியம் சொல்லிட்டு. உங்க ஜாதகம் எனக்கு ஒத்து வரலங்கறேன். எப்படி நீங்க சொல்றீங்க ஜாதக சரி? என் பேர் தெரியாது, என் நட்சத்திரம் தெரியாது, என் ராசி தெரியாது, என் கட்டம் தெரியாது, எதுவுமே தெரியாது, என் ராசி என் ஜாதக சரியில்லை எப்படி சொல்றீங்க? பாத்தீங்களா, கண்ணு
கண்ணு அதோட விஷயம் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. உங்களுக்கு ஒருத்தன் கண்ணை பார்த்தாலே அவன் நல்லவனா கெட்டவனா இப்ப மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எந்த அளவு நீ இப்ப நான் என்ன நினைக்கிறேன் சொல்றேன். உன் சேனல் டெவலப் பண்றதுக்கு உன்னுடைய மாச காட்டுறதுக்கு நீ பேசுவ, புரியுதா? அப்ப எதிரில நீ அடிச்ச பந்து நான் திருப்பி விடுவேன். இல்ல இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு நீ எதிராளியை தாக்கணும்னு உன்னோட கான்செப்ட் அதுதான். ஃபுல்லா கேட்டா பேச விடணும். சில பேருக்கு சில விஷயத்த சொல்லுனா புரிஞ்சுக்கணும், புரியாத நான் பேச முடியாது, அது சட்டத்துல பேச முடியாது. அது புரியுற மாதிரி சொல்லணும், உண்மையை பேசணும். நீங்க விஜய்க்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிட்டு அதை நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுல. கரூர் சம்பவத்தை நான் ஒரு சேனல்ல போடுறேன், பேசுனேன். ஜாக்கிரதையா இருங்க, கூட்ட நெரிசல் இருக்கும், எச்சரிக்கையா இருங்க, காவலர்கள் என்ன பண்ணினாலும் கூட்டம் கட்டில இறங்காம வரும் நான் ஏற்கனவே சொல்லி உங்க வீடியோ நானும் பார்த்தேன். ஒரு நிமிஷம், உங்க வீடியோ நானும் பார்த்தேன். அது போடல, எந்த சேனல் அன்னைக்கு கண்டிப்பா நான் கொடுத்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சொல்றதெல்லாம் நடக்கல அப்படின்னு ஆயிடக்கூடாது. இது வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு, எல்லா சேனல்லையும் எனக்கு பிரிவு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க முன்னால தான் பேசுறேன். இதுல நான் தப்பு பண்ணியிருந்தால் நான் பேசுறது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் பேச விடுங்க. இப்ப எல்லா யூடியூப் சேனலும் பார்ப்பாங்கல்ல, இவர் சொல்றது தப்பு, இவர் சொன்னது நடக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க யாராவது. நான் சவால் விட்டு பேசுறேன், உங்களுக்கு அனுப்பட்டும், நான் அதுக்கு சவால் விடுறேன். இந்த நிகழ்ச்சி நான் சொன்னேன், அதான் சொல்ல வரேன். இந்த நிகழ்ச்சி நான் காலையில 9:45 மணி, நான் போய் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் டக்கல் வரைக்கும் போய் பார்த்து ட்ரை பண்ண முடியல. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப அன்கண்டிஷன் ஆயிடுச்சு. இடையில நீங்க பார்த்துருப்பீங்க, நான் கண்டினியூவா பேசுறேன். ஒரு 12 நாள் 13 நாள் நான் இடையில போனே தொடலை. ஏன்னா எனக்கு ஹெட்ஏக் ப்ராப்ளம் இருந்ததுனால நான் தொடலை. ஆக்சுவலாக அதனால எனக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எப்படி செல்லில் பண்ணணும்னு தெரியாது. ரெண்டாவது நான் போகிறத யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், விளம்பரப்படுத்திக்கிறது பண்ணல. கடைசியாக திருச்சிக்கு போகும்போது நான் போகிறேன்னு விளம்பரப்படுத்தினேன். அது ஏன்னா அது என்னுடைய வளர்ந்த ஊர், நான் வரேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபோன் நம்பர் இல்லாமல் இருந்தது. இப்போ வேறு நம்பர் மாற்றிக்க முடியாது, அவன் நம்பரில் கான்டாக்ட் கிடையாது. அவங்கெல்லாம் இதை பார்த்தா என்னை பார்க்க வருவாங்கன்னு நினச்சி அந்த மாதிரி வந்தாங்க. அதுக்கு தான் நம்ம நடக்கிறது. அதுக்கு தான் சொல்ல வரேன், நீங்கள் எத்தனை பேட்டி எடுத்திருப்பீங்களோ நான் அத்தனை பேட்டியில் பேசியிருக்கேன். நீங்கள் எத்தனை எடுத்திருப்பீங்களோ நான் கிட்டத்தட்ட ஒரு 3400 அந்த ரேஞ்ச் இருக்கும் நான் பேசியிருக்கேன். ஆனால் யாரை கண்டும் யாரை கூப்பிட்டாலும் வரல, ஃபோன் எடுக்காமல், உடம்பு சரியில்லாமல் எடுக்க முடியாது. மீது எந்த சேனலில் எப்படி கூப்பிட்டு பேசினாலும் நான் பயந்துட்டு ஓடுற ஆள் கிடையாது, எந்திரிச்சு போகிற ஆள் கிடையாது, பேச்சு நிறுத்துங்க நான் அந்த இது இல்லை. நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, நீங்கள் உங்கள் பக்கத்தில் கிடைச்ச நியூஸை வச்சு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நான் என் பக்கத்தில் இருக்கிற கிடைக்கிற நியூஸ் வச்சு நம்ம பேசலாம், நமக்குள்ள சண்டை கிடையாது. நீங்கள் உங்களுடைய அந்த போஸ்டிங்க்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, நான் இந்த சேரில் உட்காந்து இந்த சேருக்கு என்ன வேலை உண்டோ நான் அதை பார்க்குறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு இப்படி செஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படின்னு கேட்டால் 2026 உங்களுக்கு வந்து நீங்கள் பொது, நீங்கள் ஆப்போசிட்டாக தான் பேசி வைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜோசியராக சொல்கிறேன், 2026 கண்டிப்பாக வரார் ஒன்று. ரெண்டாவது, இவர் இந்த ஃபீல்டுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை. தானாக, அதாவது தேர் எப்போவுமே நல்லா புரிஞ்சுங்க, நிலையிலேருந்து இழுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். இழுத்து விட்டுட்டோம்னா திருப்பி நிலைக்கு போகாது. ரெண்டாவது, விஜயோடைய கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும். விஜயோடைய கேரக்டர் ஃபுல்லாக எனக்கு தெரியும். கூட பழகி இருக்கீங்களா? ஒருத்தன் ஜாதகத்தை பார்த்தா நான் போட்டு தள்ளிடுவேன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, எந்த நியூமரி ஆளை பார்த்தா நான் போய் கற்றுக்கல, தானாக எனக்கு பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் கிடைச்சிது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, டேட்டு, மந்த்து, இயர் இதை சொல்லணும். இதை கொடுத்தா அவர் ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெல்லை கஜேந்திரன் நீங்கள் யூடியூப்ல யார்கிட்ட வேணா கேட்கலாம், என்னுடைய கஸ்டமர்கிட்ட வேணா நம்பர் சொல்றீங்க. உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிடுவோமா? உங்களுக்கு நான் எல்லாத்தையும் புட்டு உடைச்சு போடுவேன். என் டேட்டா பார்த்து நான் சொல்ல மாட்டேன் வெளியே. ஏன்னு கேட்டீங்கன்னா இது தவறாவே இருக்கு. இல்ல அப்படி நீங்க விஜய் குறித்து நீங்க கணிக்கிறது எல்லாமே தவறா இருக்கு. தவறு எல்லாம் இல்ல. 2026 வருவாரு, நீங்க வந்து ஒரு தொண்டரா சொல்றீங்களா இல்ல ஜோசியரா சொல்றீங்களா? நான் அடிச்சு சொல்றேன், நீங்க கூப்பிடா இல்ல. ஆனா நீங்க பேசுறது எல்லாமே தொண்டர் மனநிலையில தானே பேசுறீங்க. அப்படி கிடையாது. அப்ப எப்படி ஜோசியர் நீங்க அந்நியன் மாதிரி மாறி மாறி பேசுறீங்க. திடீர்னு ரெமோவா மாறீங்க, திடீர்னு அந்நியனா மாறீங்க, திடீர்னு அம்பியா மாறீங்க. அது மாதிரி திடீர்னு தொண்டரா பேசுறீங்க,
திடீர்னு ஜோசியரா பேசுறீங்க. எதை நான் ஏத்துக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கணும். ரசிகர் பக்கம் இல்ல, ஜோதிடங்கிறது இவருக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே பார்க்கலாம். சரி, நீங்க ஜோசியரா கணிக்கிற மாதிரி 2026ல விஜய் வரமாட்டாருன்னு நான் கள நிலவரத்தை வச்சு பேசுறேன், ஜோசியரா பேசல. நீங்க ஜோசியரா வருவாருன்னு சொல்றீங்க, நான் கள நிலவரத்தை வச்சு பேசுறேன். 2026ல விஜய் வரமாட்டாரு. மாநில கட்சி அந்த ஓட் பர்சன்டேஜ் கூட 10% கீழே வாங்குவார். அதாவது எம்ஜிஆர் எடுத்துங்க, நீங்க எம்ஜிஆர் கூட விஜய் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க பண்ணாதீங்கன்ற. எம்ஜிஆர் கூட விஜய் கம்பேர் பண்ணாதீங்க. எம்ஜிஆர் இங்க இருக்கிறாரு, விஜய் இங்க இருக்கிறாரு. கட்சியே பேசல, ஜோசியரா. ஜோசியத்துக்கு நீங்க சொல்றதுக்கு விளக்கம் சொல்றேன். நான் இப்ப கட்சிக்கே போல, இப்ப ஜோசியருக்கு நீ கேட்டதுனால சொல்றேன். எம்ஜிஆருக்கு ஜோசியம் மேல நம்பிக்கை உண்டு, ஆமா, கலைஞருக்கு உண்டு, புரிஞ்சுங்களா? ஜெயலலிதாவுக்கு உண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லா தலைவருக்கும், எல்லா சாதாரண மக்களுக்கும் ஜோசியத்து மேல கான்பிடன்ட் உண்டு. அதுல கான்பிடன்ட் இல்லாம இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அந்த நேரம், டைம் சொல்லுவோம் நாங்க, அந்த நேரம் சரியில்லாதவன் நம்ம சொன்னதை கேட்க மாட்டான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த அப்ப அவனை திருத்துறது இப்படி, அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்கு, கோயில் போறது இருக்கு, அதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சில கோயில் போய் சில வேற நிறைய, அதாவது இது வந்து காசு கண்டி பண்ணல, ஏன்னா அவன் எனக்கு வந்து இலவசமாக கொடுத்தான், தானம் பண்ணான். இது நான் பேச போய் நிறைய மக்களுக்கு ரீச்சாக போய் இன்னைக்கு என்னை கூப்பிட்டு அப்படி நான் பேசுறது சரியில்லை, என் மேலே ஏதோ ரிமார்க் இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் இவ்வளோ என்னை வந்து தூக்கி கொண்டாட மாட்டாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. அவன் கொடுத்த பிச்சை எத்தனை நாளைக்கோ என்ன. நானும் ஒரு காலத்தில் வந்து தொழிலதிபராக இருந்தவன். தொழிலதிபர் கொடி கட்டி பிறந்தீங்களோ? எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு கோடிகள்ல பிறந்தீங்க, கோடிகள்ல பிறந்தீங்களா? பார்க்காத ஊர் இல்ல, இல்ல பார்க்காத ஊர் இல்ல, பார்க்காத கோயில் இல்ல, கோடிகள்ல பிறந்தீங்களான்னு. நான் சுய சம்பாத்தியம், அதான் உங்க சுய சம்பாத்தியத்துல கோடியில பிறந்தீங்களான்னு சொல்லல, பிறந்தல். நீங்க உங்க வீட்டுக்கு மட்டும் ரைடு வரலையோ? இடி ஐடில இருந்து எல்லாம் பக்காவா பண்ணிருக்கோங்க, பக்கா பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை. எப்படி ஒரு ஆபீஸ் பாயா இருந்தவன் இல்ல, விஜய் வீட்டுக்கு போனாங்களே, உங்க வீட்டுக்கு போலியா? இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப கிடையாது, அதெல்லாம் குடுத்துட்டு வந்துட்டாங்க. வேலை செஞ்ச இல்ல நீங்க இருக்கும் போது சொல்றேன், நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது அப்பெல்லாம் வந்து இல்ல விஜய் வீட்டுக்கு வந்தாங்களே, உங்க வீட்டுக்கு வரலையா? எங்க நான் எப்படி வருவாங்க? நீங்க கரெக்டா கட்டுறீங்க, விஜய் கரெக்டா ஆடிட்டர். நான் அதெல்லாம் தலையிடுறதே இல்ல. இல்ல ஆபீஸ்க்கு வரனா செக்ல கையெழுத்து போடணும். உங்க ஆடிட்டர் கரெக்டா இருந்திருக்காரு, விஜயோட ஆடிட்டர் கரெக்டா இல்லையோ? நமக்கு அது இல்ல, நீங்க கரெக்டா ஃபைல் பண்ணிருக்கீங்க, விஜய் கரெக்டா ஃபைல் பண்ணாதனால அவங்க வீட்டுக்கு ரைட் போயிருக்காங்க. ஒண்ணே ஜாதகத்தை பத்தி பேசும்போது இவர் இருக்கிறீங்க. இல்ல சார், நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறதுனால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதுல்ல. இப்போ ஒரு தொண்டர் தலைவரை கனெக்ட் பண்ணி பார்க்கணும்ல. தொழில் வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். தொழில் வேற, கட்சி வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். அதேதான், விஜய்க்கு தொழில் வேற, கட்சி வேற. விஜய் தொழில் சினிமா, ஆக்டிங், கட்சி வேற. ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி பாக்குறாருல அவரு விஜய் அவர்களு. நீங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான், தொழில் வேற, உங்க ஜோசியன்றது வேற. இதே சீமானுக்கு ஏன் விஷயத்தை மட்டும் பேசினா ஏன் டாபிக்? ஒரு தொண்டரா நீ ஒரு தொண்டனை தலைவரை ஈக்குவல் பண்ணி பார்க்க தேவையா? ஒரு தொண்டனையும் தலைவரை ஈக்குவல் பண்ணி பார்க்க தேவையா? தேவையில்லை. எப்படி நீங்க சொல்றீங்க? என் குடும்பத்துக்கு தேவையில்லை, ஏன் இது எங்களுக்குள்ள உள்ளது, நீங்க தலையிட தேவையில்லை. அது எப்படி நீங்க சொல்றீங்க? பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு எப்படி தலையிட மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க சினிமால இருக்கும்போது யாராவது தலையிட்டாங்களா? நீங்க சினிமால இருக்கும்போது தலையிட்டாங்களா? நீங்க சினிமால இருக்கும்போது தலையிட்டாங்களா? எப்படி சினிமால இருக்கும்போது யாரா வந்து தலையிட்டாங்களா? விஜய் சினிமால இருக்கும்போது என்ன அநியாக்கிரமோ பண்ணிட்டோம், யாரா பேசுனாங்களா? பொது வாழ்க்கை வந்துட்ட பிறகு தானே விமர்சனங்களுக்குள்ளாவது. நாங்க பொது வாழ்க்கை வந்துட்டோம், என் குடும்பம், நீ உள்ள வராத, விமர்சனம் வைக்காத, சர்ச்சைகளை வைக்காதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்ற? உங்களை துணிஞ்சு வரான்ல, செய்யறாங்க. விமர்சனத்தை ஏத்துக்கங்க, ஏத்துக்கங்க, விமர்சனத்தை ஏத்துக்கங்க. ரஜினிகாந்த் பொது வாழ்க்கை வரலையே, அதான் உங்க பர்சனலுங்க. பொது வாழ்க்கையில வரல, பர்சனல். அவரு ரஜினி எப்ப பொது வாழ்க்கையில வந்தாரு? கட்சி ஆரம்பிக்கல, வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டாருல. எங்க ஆரம்பிச்சாரு? என்ன கட்சி ஆரம்பிச்சாரு? என்ன கட்சி ஆரம்பிச்சாரு? வரல, வரேன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சு போயிட்டாரு. வந்திருந்தாருன்னா அவரும் விமர்சனத்துக்குள்ளாய் இருப்பார். விமர்சனத்தை ஏத்துக்கங்க, நீங்க விமர்சனத்தை ஏத்துக்கீங்க. நான் எங்களை யாரும் விமர்சனம் பண்ண கூடாது, நாங்க இப்படிதான் இருப்போம், இது எங்க குடும்பம், உள்ள வராதீங்கன்னா. பொது வாழ்க்கையில வந்துட்ட பேருக்கு உள்ள வராதுன்னா எப்படி வரக்கூடாது? ரோட்டில் அடிச்சுப்பீங்க, 4 பேர் உங்க வீட்டுக்குள்ள அடிச்சுக்கங்க, எவன் வந்து கேட்க போறா? 40 வருஷ கட்சிங்கிறீங்களே,
விமர்சனத்தை ஏத்துக்கிறாங்கல்ல, எப்படி விமர்சனத்தை ஏத்துக்காங்கல்ல. லாக்அப் மரணத்துல இதே சிஎம் சாரி கேட்டாரா இல்லையா? ஒரு நிமிஷம் கேளுங்க. லாக்அப் மரணத்துல அஜித்குமார் வழக்குல இதே சிஎம் சாரி கேட்டாரா இல்லையா? சாரி கேட்டா சாரி அப்ப இப்ப நீங்க மட்டும் சாரி கேக்குறீங்க. இப்ப சாரி கேட்டா விஜய் இப்ப சாரி கேட்டாரு. சாரி கேட்டா கோர்ட் தீர்ப்பு வரும். சாரி கேட்டா இப்ப விஜய் சாரி கேட்டார்ல, இப்ப சாரி கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ சிஎம் சாரி கேட்டா தப்பு, விஜய் சாரி கேட்டா கரெக்ட். முதல்ல மனநிலைமை மாத்துங்க. அரசாங்க ஊழியரா மாத்துங்க. அரசாங்க ஊழியரா? பொதுமக்கள் பிரச்சனை யார்? அரசாங்க ஊழியர், பொதுமக்கள் பிரதிநிதி, மக்கள் பிரதிநிதி, அவ்வளவுதான். மக்கள் பிரதிநிதி, அரசாங்க ஊழியர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அரசு ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்கள் பிரதிநிதி, அரசு ஊழியர். இதுதான் தற்குறி. 8 மாசம் இருக்குல்ல, இதான் தற்குறி. 8 மாசம் இருக்குல்ல, இதான் தற்குறி. ஜெயிக்கிறோம், இதான் தற்குறி. இருக்கட்டும், வெச்சுங்க. தற்குறி கூட்டத்தை வந்து இது வந்து நீங்க கண்மூடித்தனமா நம்ம பேசுவோம் அப்படினா ஆளுங்க என்ன சொல்லும்? நாங்க தோக்க போறோம், நாங்க தோக்க போறோம் சொல்லுங்க. இல்லையா? சொல்லாது. இல்லையா? நாங்க ஜெயிப்போம் அவங்க சொல்லுவாங்க. ஏடிஎம்கே அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். புரியுதுங்களா? ஆமா. மாத்தி எல்லாரும் அவங்க ஜெயிக்கிறான்னு எண்ணங்கள் வரும். எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. சொல்ல வரேன், நீங்க ஜெயிப்பீன்னு சொல்றீங்க, நாங்க ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றோம். அது எப்படி கான்ஃபிடன்ட் இல்ல? உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல, ஜெயிப்பனே ஜெயிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு. நான் சொல்றோம், மக்கள் சொல்றாங்க ஜெயிக்க மாட்டோம்னு. நீங்க மக்கள் சொல்றாங்க, மக்கள் இத கேக்குறாங்கன்னு சொல்லாதீங்க. இப்ப எதையும் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2026ல ரிப்பீட் ஆகும். ஓகே, நீங்க சொல்றதுல வாதத்துக்கு நான் முடிக்கிறேன். 2026ல இதே தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சா நெல்லை கஜேந்திரனை கூப்பிட்டு நம்ம பாராட்டு விழா நடத்துவோம். 2026ல தோத்துட்டா இதே கஜேந்திரன் அரங்குக்கு வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கணும், தன்னுடைய மனநிலைமைய மாத்திக்கணும். கண்டிப்பா. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி.